தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, விஜயோட அரசியல் பயணம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் நல்ல நடிகர். சில படங்கள், சுமார் 65 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். பாடுவார், நல்ல டான்சர். இது போன்ற திறமைகள் அவரிடம் இருக்கிறது. இப்படி அவர் நடித்து கொண்டு இருப்பார். சில 10 வருட காலகட்டத்தில் இருந்தே அவர் சிறு திரைப்படங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ரிலீஸ் ஆகாமல் நிறுத்தி தடுத்து வைப்பார்கள், கேஸ் போட்டு வைப்பார்கள், பல பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து அவர் திரைக்கு கொண்டு வருவார், தன்னுடைய படங்களை ரிலீஸ் செய்வார். இப்படி இருக்கையில் அவருக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது? நாம் நடித்தாலே நம் படம் பிரச்சனைக்கு ஆகிறது. ஆகையால் அரசியல்வாதிகள் தலையீடு இருக்கிறது. ஆகையால் அரசியல் நமக்கும் தேவைப்படும். ஏன் நாம் அந்த அரசியலை நோக்கி பயணப்படக்கூடாது? திரைப்படங்களில் நடித்தால் பிரச்சனை வருகிறது, அது அரசியல் தான் காரணமாக இருக்கிறது. ஆகையால் அந்த அரசியலை நாம் கையில் எடுக்க வேண்டும். நாம் முதலமைச்சராக வேண்டும். நமக்கு பிரச்சனையை கொடுத்தவர்களை நாம் அடக்க வேண்டும் என்ற எண்ணித்தான் இவர் கட்சி ஆரம்பித்தார். இவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு காரணம், தன்னுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், பல லட்சம் பேர் இருக்கிறார்கள், தனக்காக என்ன வேண்டாலும் செய்வார்கள் என்று எண்ணி அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி விடுவோம் என்று தன் ரசிகர் மன்ற தலைவர்களையே மாவட்ட செயலாளர்களாக அறிவித்து அவர் கட்சியை துவக்கினார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கி நன்றாக சென்று கொண்டுதான் இருந்தது. முதலில் அவர் ஒரு மாநாடு ஏற்பாடு செய்கிறார். திருச்சியில் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்கிறார். அப்பொழுது முதலிலேயே அவர் கட்சி தொடங்கி கொடியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, திக்கு விட்டு விட்டார், இங்க விட்டார் என்று பல சர்ச்சை இருந்தது. கொடியில் தப்பாக தமிழை எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் திருத்தி முதலில் அவர் ஒரு மாநாடை அறிவித்தார் திருச்சியில். அந்த மாநாட்டுக்கு நன்றாகத்தான் நடந்தது. அவரும் பேசினார், ஏதோ ஒன்றை எழுதி வைத்து கொண்டு பேசிக்கொண்டு விட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் மக்கள், இந்த ரசிகர்கள் அவரை காண்பதற்கு காரிலும் பைக்கிலும் சிலர் பஸ்ஸிலும் இப்படியெல்லாம் பல மாவட்டங்களில் இருந்து சென்றிருக்கிறார்கள். சென்றவர்களில் மாநாடு பார்த்து முடித்துவிட்டு சென்ற போகும் பொழுது கார் ஆக்சிடென்ட், பல வகையாக உயிர் இழப்பு. சுமார் 6 பேர் அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் உயிரிழந்தார்கள். அப்பொழுது விஜய் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம். அந்த அறிக்கையும் கொடுக்கவில்லை. தன்னுடைய தொண்டர்கள் மிக ஜாக்கிரதையாக வந்து செல்ல வேண்டும். தன் படத்திலேயே மனதில் நினைத்து கொண்டு, நீங்கள் வீலிங் செய்வது போல் கார் ஓட்டக்கூடாது, பொறுப்பாக செல்ல வேண்டும், இரவில் பொறுமையாக செல்ல வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தியிருக்க வேண்டும். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் என்றாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும். இந்த மாண்பு கூட விஜய் அவர்களுக்கு இல்லை. ஒரு தலைவன் என்றால் மக்கள் மேல் அன்பு இருக்க வேண்டும், ஒரு கரிசனம் இருக்க வேண்டும். தன் கூட்டத்துக்கு வந்துதான் இப்படி ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு பாவமோ ஒரு அன்போ எதுவுமே அவருக்கு இல்லை. தலைவர் என்றால் எல்லாம் இருக்க வேண்டும். எதையும் இல்லாத ஒரு தலைவராக இவர் இருக்கிறார். இது இப்படி போய் அது முடிந்துவிட்டு அடுத்தது ஒரு கூட்டம் ஆரம்பித்தார். அந்த கூட்டத்தில் 3 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். கரண்ட் பிடித்து ஒருத்தர் இறந்து விட்டார். இன்னும் 2 நபர்கள் மூச்சு அடைத்து இறந்து விட்டார்கள். பல வகையாக இறந்திருக்கிறார்கள்.
ஃபர்ஸ்ட் மாநாட்டில் தான் 6 பேர் இறந்தார்கள், அதை கண்டுகொள்ளவில்லை. 2வது மாநாட்டில் இறந்து விட்டார்கள், இதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை. இதுக்கும் எந்த அறிக்கையும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு மனித உயிர் தன்னை நம்பி வந்தவனிடம் தாம் தான் அறிவுரை கூற வேண்டும். அப்படி இருக்கையில் இவர் எதுவுமே கூறுவதில்லை. இவருமே அந்த ரசிகர் மாதிரி தான் இவரும். ரசிகர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது மாதிரி தான் இவரும் இருக்கிறார். இப்படி இருக்கையில் அவர் 2வது மாநாட்டத்தில் 3 பேர் இறந்து விட்டார்கள், அதுக்கும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை. மனம் வேதனை அடிக்கிறது என்று எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி ஒரு அறிக்கையை போட்டிருக்கலாம், அதுவும் போடவில்லை. இவருக்கு மக்கள் மேல் எந்த ஒரு அக்கறையும் இல்லாதவது போல்தான் இருந்தார். அப்படி இருந்து கடைசியாக நாம் மக்களை சந்திக்க போகிறேன், சனிக்கிழமை மக்களை சந்திப்பேன் என்று ஒரு அறிக்கையை கொடுத்தார். அறிக்கையை கொடுத்து அதன்படி கிளம்பினார். அதற்கென்று ஒரு பஸ் ஒன்று ரெடி பண்ணார், சொகுசு பஸ்ஸு. அது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நீளத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அகலமும் மாமூலாக நார்மலாக இருக்கக்கூடிய சைஸு இல்லை, அது இன்னும் பெரிதாக இருக்கிறது அந்த பஸ். இப்படி இருக்கையில் அந்த பஸ்ஸு எடுத்துக்கொண்டு இவர் மாநாட்டுக்கு ரோட் ஷோ கிளம்பிட்டார், மக்களை சந்திக்கிறார். ரோட் ஷோ கிளம்பி முதல் டைம் வந்தார். அப்போ மக்கள் எதுவும் பிரச்சனை இல்லை, அப்போ உயிரில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பயுமே 400 பேருக்கு மேலே மயக்கம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. 2வது கரூர் வந்தார். 2வது சனிக்கிழமை கரூர் வந்தார். கரூர் அவர் தன்னுடைய பரப்புரைக்கு வந்தார். அப்படி வரும்போது கரூரில் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னே திமுக 30 விழாவுன்னு ஒரு விழாவை ஆரம்பித்தாங்க. அந்த விழாவை பார்த்தா சேர்கள் 1.5 லட்சம் சேர்கள் போட்டிருக்கிறாங்க. சேருக்கு மேலே தின்பண்டமெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்படி வைத்திருந்தோம், மக்கள் அந்த கூட்டத்துக்கு சரிவர வரல. அதுக்கு பதிலாக நாம் போகும்போது கரூருக்கே போகணும். இவர் வேற பக்கம் சென்னையில் தான் இவர் அந்த நாளையில் பரப்புரையை தொடங்குறதா இருந்தது. இவர் இந்த 30 விழாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற தோணியில் இவர் கரூருக்கு வருவதாக அறிக்கை கொடுத்து விட்டார். காலையில் 8:30க்கெல்லாம் அங்கே பேசுகிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்படி அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு முன்னதாகவே இன்னொரு ஊரில் அவர் பேசிவிட்டு அங்கேருந்து வரணும். அவர் திருச்சியில் இறங்கி அங்கேருந்து நேராக அங்கே வராரு. அங்கே இருந்த கூட்டத்தை பின்னாடியே கூட்டிகிட்டு ஏற்கனவே இங்கே திருச்சியில் 8:30 மணிக்கெலாம் விஜய் வருவார்னு சனிக்கிழமை நாள் எல்லாம் ஓய்வு, சாயங்காலமானா ஓய்வு ஆகிடுவாங்க. அதனால் கூட்டம் இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்த்துக்கு மேலே கூட்டம் இருக்குது. இங்கேயே நிற்கிறாங்க. பஸ்ஸு காலையில் 8:30 மணிக்கு ஒவ்வொருத்தராக வந்தவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் 8:30 மணிக்கு பேச வர்றங்கிறவர் 1 மணிக்கு வருவார், 12 மணிக்கு வருவார், 11 மணிக்கு வருவார், 1 மணிக்கு வருவார், 2 மணிக்கு வந்துடுவார். அப்படின்னு ஜனங்கிட்ட கலையாத மாதிரி அங்கே இருக்கிற தொண்டர்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மைக்கில் சொல்லிக்கிட்டே தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வருவதற்கு நைட்டு 6:45 தான் கரூருக்குள்ளே வராரு. அந்த இடத்துக்கு வேலுச்சாமிபுரம் என்ற அந்த இடத்துக்கு வராரு. அப்படி சேரும்போது அவர் வர வழியிலேயே அங்கே கூட்டம் பின்தொடர்ந்து கூட்டிகிட்டு வர்றாரு. என்ன பண்ணுறாருன்னா, இவர் தன்னுடைய முகத்தை பார்க்கத்தான் இந்த ரசிகருங்க வராங்க. இவருடைய பேச்சு கேட்க வரல. இவர் என்ன பேச்சு பாரு, ஒன்றும் பேச மாட்டார். இவர் முகத்தை கேட்கத்தான், பார்ப்பதற்கு தான் இந்த மக்கள் வராங்க. அப்படி வர மக்களுக்கு தன்னுடைய முகத்தை காட்டல. ஏன்னா இந்த கூட்டத்தெல்லாம் கரூருக்கே கூட்டிகிட்டு போயிடணுங்கிறது அவருடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது இவர் அங்கேருந்தே பஸ்ஸில் உள்ளே போய் லைட் ஆஃப் பண்ணி சாத்திக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணிக்கிறாரு. பின்னாடியே பின்தொடர்ந்தே மக்கள் வராங்க. எப்படியாவது கரூருக்காவது போய் விஜயை பார்த்துடணும் அப்படின்னு பின்னாடியே
மக்கள் வண்டியில் வராங்க. இந்த பசங்கள்லாம் ரொம்ப அகராதி பிடிச்ச பசங்க, அணில் குஞ்சுங்கன்னு சொல்கிறாங்க. அது சரியான விடை தான். பின்னாடியே வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. சைடில் ஒருத்தன் வண்டியை வீலுக்குள்ளே விடுறான், விட்டு கீழே விழுறான். நல்ல வேலை நசுங்கலை, கொஞ்சம் உள்ளே போயிருந்தாலும் நசுங்கிருப்பான். இப்படி நடந்தும் கூட அவர் கவனிக்கலை, அதையும் கவனிக்கலை. அது பாட்டுக்கு உள்ள வண்டிக்கு அடியில் விழுந்தவன் செத்தானா இருக்கிறானான்னு பார்க்கல. அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கரூர் நோக்கி வந்துட்டாங்க. வர 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 அவங்க வர 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 அவங்களுக்கு பின்னாடியே தொண்டர்கள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10,000 பேர் 5,000 பேருக்கு மேலே ஒரு 10,000 பேருக்கு உள்ளே தான் அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸு பின்னாடி வந்து கூட்டத்துக்கு வராங்க. ஏற்கனவே இங்கேயும் 20,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அங்கேருந்து வரவங்க ஒரு 10,000 பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4,500 பேருக்கு மேலே 10,000 பேர்னு சொல்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் பார்த்தோம். ஆனால் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து சேரும்போது கூட்டம் இங்கே 20,000 பேர். கரெக்டாக 6:30 மணி. மக்கள் எல்லாம் ரொம்ப மன உளைச்சல, பசியில், டயர்டு. மக்களுக்கு ரொம்ப மயக்கம், அப்பயே மயக்கம் தட்டுற மாதிரி. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் வெளியே போக முடியல. கூட்டம் கூடிருச்சுனாக்கா, நடுக்கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மயக்கம் ஆச்சுன்னா வெளியில் வர முடியாது. அந்த சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிக்கிட்டு அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இவர் கரெக்டாக அங்கேருந்து வந்தால் அங்கேருந்து 5,000 பேர்த்து கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு அந்த வண்டி நிற்கிது. அப்பயே போலீஸு, இது என்ன கூட்டம் ஓவராக இருக்குது, இந்த வண்டியும் பெருசாக இருக்குது, இந்த வண்டியை கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டால் இந்த வண்டி நிற்கிற இடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நிற்பாங்க. 1000-2000 பேர் நிற்கக்கூடிய இடம் அந்த வண்டி. அது அந்த மக்கள் எல்லாம் நவுந்தா, அந்த வண்டிக்கு வழி விட்டு நவுந்து நின்னா கூட்ட நெரிசல் அதிகம் அப்படின்னு நினச்சி விஜய்க்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஆதவர்ஜனுக்கு, புஷியானந்துக்கிட்ட தெரியப்படுத்திருக்கிறாங்க. நீங்கள் கூட்டம் ஓவராக இருக்குது, 500 அடிக்கு முன்னாடியே நிறுத்திக்கங்க, நிறுத்தி பேசுங்க, பேசிட்டு இப்படியே போயிடுங்க, கூட்டத்துக்குள்ளே போனால் ரொம்ப நெரிசலாகி போயிடும், எச்சரிக்கையாக பண்ணுங்க அப்படின்னு உளவுத்துறை போலீஸும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸு அவங்களுக்கு விஜய் அவருக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ண இடம், அந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கிற இடம், அங்கே மைக் செட் இருக்குது, அந்த நடு கூட்டத்துக்குள்ளே பூந்துட்டா எல்லா மக்களுக்கும் நாம் தெரியும், அப்போ போய் அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி முயற்சியாக நான் அங்கே தான் போவோம் அப்படின்னு சொல்லி, விடுங்க போகலாம், என்ன நடந்தாலும் போகலாம், கூட்டம் தான் இருக்கட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், விடுங்க அப்படின்னு சொல்லி வண்டியை கரெக்டாக அந்த கூட்டம் சென்டரில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்பயே அந்த கூட்டம் அப்படியே அலமோதி 2 பக்கமும் நவருது. வண்டி போகும்போது கூட்டத்தில் ரொம்ப அலைமோது கூட்டம், அப்படியே அலை, கடல் அலை அடிக்கிற மாதிரி அடிக்குது அந்த கூட்டம். இந்த அலையில் அடிக்கிற நேரத்திலேயே பக்கத்தில் ஒரு கடைக்கு மேலே ஒரு மரம், அந்த மரத்தில் மேலே அந்த ரசிகர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் கம்பளத்து மேலே ஏறுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த ரசிகர்கள்லாம் அந்த மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருந்து அந்த சுச்சுவேஷனில் அந்த மரக்கிளை, இவரை பார்க்கறதுக்கு ஒருத்தன் ஒரு மரத்து மேலே உட்காந்தா பரவாயில்ல, ஒரு கிளை மேலே 4 பேர் 5 பேர் ஏறினா என்ன பண்ணுவோம், ஒடிச்சிக்கிட்டு விழுவோம். அந்த மாதிரி ஒடிச்சிக்கிட்டு கீழே இருந்த மக்கள் மேலே விழுந்த உடனே கீழே கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தவங்க மேலாம் விழுந்து நசுங்கி, கை குழந்தைங்கலாம் நசுங்கி, வயிற்றுல இருக்கிற குடல்லாம் வெளியிற அளவுக்கு, குழந்தைங்களுக்கு கண்ணு வெளியேற அளவுக்கு இப்படிலாம் நசுக்கிட்டாங்க. அடடா நசுக்கிட்டாங்கன்னு அந்த கூட்டம் அப்படியே அலமோதி ஒருத்தர் மேலே ஒருத்தராக கீழே சாஞ்சி மிதிப்பட்டு இப்படி தான் இறந்துருக்குறாங்க. மிதிச்சு தான் கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருமே மிதிச்சே இறந்து போயிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு தெரியும், தான் காலடியில் ஒருத்தன் கிடக்கிறான், நம்ம மிதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவன் செத்து போயிடுவாங்கிறது அந்த மிதிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு தெரியும். தெரிஞ்சே தான் கொண்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இறந்துருக்குறாங்க. இதெல்லாம் கவனிக்காம விஜய் அவர் பாட்டுக்கு ஏதோ 2 பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாட்டுக்கு 10 ரூபா, பாட்டுக்கு 10 ரூபா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார். இவர் பெரிய கவியர், அது பல கட்டுரைகள் சொல்லிடுவார். இவர் ஒரு தத்தி, இவருக்கு எந்த அருகதையும் இல்லை ஒரு தலையனாவர். இதெல்லாம் கவனிக்காம நான் பேசிட்டுவாங்க. கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பக்கத்தில் மயக்கம் வந்து கிடக்குறான்டா, நீ என்னடா பேசுற, இதை கவனிடான்னு ஒருத்தன் செருப்பு தூக்கி அடிக்கிறான். வாட்டர் பாட்டில்களை எடுத்து அடிக்கிறாங்க, துண்டை வச்சுட்டு அடிக்கிறாங்க. எதுவுமே கவனிக்கல. கடைசீட்டில் அங்கே இருக்கிறவங்க அவர் ஆதவர்ஜனே அவங்கெல்லாம் கூட்டம் பிரச்சனைக்குது. அவருடைய பாதுகாவலரை இந்தியில் ஒருத்தன் கூட்டம் ஃபஸ்ட் ஆக போகுது, அதாவது கூட்டம் கட்டுக்கடங்காக இருக்குது, என்ன ஆனாலும் நடக்கலாம், ஃபஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம்
பல பேர் இறந்து தூக்கிட்டு போகிறத கண்டு அவருடைய ஆம்புலன்ஸ்லாம் வர்றதை கண்டு அதுக்கப்புறம் தான் இவர் இறந்து போயிட்டாங்க பலர் அப்படின்னோடனே இவர் இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லி முடித்து நேராக கிளம்பி போயிட்டார். கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டார். ஒரு தலைவன் தன்னுடைய கூட்டத்தில் இது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னா மக்களுக்கு அங்கேயே அந்த இடத்துலையே என்னை மன்னிச்சிருங்க மக்களா, இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல, பாதுகாப்பாக அசையாமல் நில்லுங்க, யாரும் ஆடாதீங்க, அசையாமல் நில்லுங்க, அசையாமல் நின்று பாதுகாப்பாக வெளியே வாங்க, இதான் நான் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறேன், மக்கள் யாரும் பயப்பட வேணாம், பாதுகாப்பாக இருங்க, இப்போ உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது, பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக பேசிக்கிட்டே வந்துருக்கும். வந்தால் அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும், அந்த கூட்டமும் ஆடாமல் இருந்திருக்கும். இவரெல்லாம் அதெல்லாம் பேசலை. இவர் 10 ரூபா 5 ரூபான்னு அந்த கூட்டத்தில் பாட்டு பாடவும் அந்த அணில் குஞ்சுங்க ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவர் பாடுறாரு, அவங்க ஆடுறாங்க, ஆடி தான் மக்களெல்லாம் மெதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இவருடைய கூட்டத்தில் நடந்து இவர் நேராக திருச்சிக்கு போயிடுறாரு. தனி விமானத்தை முடிச்சு இந்த விமான நிலையத்தில் கூட சார் ஏதாவது சொல்லிட்டு போங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர் பாட்டுக்கு போகிறாரு. போய் வீட்டில் உட்காந்துட்டு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 3 நாள் கழித்து ஒரு அறிக்கை வந்துச்சு. அது என் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு சொல்கிற பதிலாக இருந்துச்சு. அப்புறமா இவருடைய இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் தலைவன் மக்களுக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும், அவன்தான் தலைவன். நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடி செயலில் இருந்தார். கிட்டத்தட்ட 8-9 வருடம் செயலில் 10 வருடம் கழித்து விட்டு தான் அவர் செயலில் நல்லது கெட்டது தன்னுடைய விருப்பம் எதுவுமே இல்லாத அந்த சிறையை அவர்லாம் அனுபவிச்சார். அப்படிப்பட்டவங்க தான் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்குவாங்க, கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி தலைவர்கள் தான் நமக்கு தேவை. இவரெல்லாம் எப்பயுமே ஏசிலேயே இருந்தவர். ஒரு சீன் நடித்தா அடுத்த சீனுக்கு போய் ஏசி வண்டியில் உட்காந்துக்குவார், கேரவனில் உட்காந்துக்குவார். இவரெல்லாம் என்ன போய் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. இவர் கஷ்டத்தை எங்கே போய் உணர்வார். தன்னோட அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அவங்க கூட இல்லைங்கிறாங்க, தன் மனைவி பிள்ளைங்களோட இல்லை. இவருடைய சந்தோஷம், இவருடைய ஜாலி லைஃப்பு, அதை தான் இவர் பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது இவருக்கு எந்த ஒரு மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாது. ஆகையினால இவரெல்லாம் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய முதலமைச்சராகி இந்த நாட்டை ஆளணும்னு படுவது தப்பு. அப்படி முதலமைச்சரானால் இந்த நாடு என்ன ஆகுங்கிறத மக்கள் யோசனை பண்ணணும். ஆகையால் நீங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. மக்களுக்கு உங்களுக்கு உழைக்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்து அவங்கள தேர்ந்தெடுங்க. அண்ணன் சீமான் மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.